இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லியா அண்ணே, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த தமிழை இந்த வீட்ல இருந்து துரத்தி விடணும்னே. அவளை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்ற? ஆமாண்ணே, எங்க அத்தையோட மனசை அவ கம்ப்ளீட்டா மாத்தி வச்சிருக்கா. போதாததுக்கு சிபியா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானே. அண்ணே, நீங்க தானே ஏதாவது பண்ணணும். பண்ணிட்டா போச்சு. சரிண்ணே. ஐயோ, என்ன இது? தமிழ் அம்மா நமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காண்றது கனவா இல்ல நனவா? இந்த நேரம் பார்த்து கையில போன் வேற எடுத்துட்டு வரலையே, என்ன பண்றது? பண்ணட்டும், உடனே போய் அத்தை கிட்ட சொல்றேன். அன்னைக்கு பூஜையில சொதப்பினப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. மொத்த குடும்பத்தையும் இத வச்ச காலி பண்றேன். ஃப்ராட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. இருங்க. என்ன? ஐயோ அத்தை, நீங்க வாங்கல. வாங்க சொல்றேன். நீங்க வாங்க, ஒரு நிமிஷம். வாங்க சீக்கிரம் வாங்க. எங்க மீனா? வாங்க என் கூட. மீனா, எங்க கூட்டிட்டு போற? மீனா, காலங்கத்தால என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ அத்தை, தமிழோட அம்மா ஒரு பாய். என்னது பாயா? பாய்னா ஆம்பளை பாய் இல்ல, முஸ்லிம் பாய். பாய் அம்மா. அவங்க நமாஸ் பண்ணிட்டு இருக்கிறத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அவங்க போய் சொல்லி ஃப்ராட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அபய் சண்முகி படத்துல வரும்ல, அதே மாதிரி. மீனா, எதையோ கனவு கண்டுட்டு வந்து உளறிட்டு இருக்காத. ஐயோ இல்லத்த, சத்தியமாத்த நான் பார்த்தேன். நீங்க வாங்க. ஏய், வாங்கல. வாங்கத்த, வாங்க. அல்லாஹ் எப்படி முருகனா ஆனாரு? முருகா, சண்முகா. ஐயோ இல்ல. இதான் நமாஸ் பண்றதா? சரி, ஒரு நாளாச்சும் நீ இந்த மாதிரி காலங்காத்தால எழுந்து இப்படி பூஜை பண்ணிருக்கியா? ஐயோ இல்லத்த, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நமாஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே மாயம்மா பண்ற மாதிரி பண்ணாங்க. மாயம்மா எப்படி முருகன் பக்தனா மாறினாங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. நல்ல வேளை தமிழ். உங்க அத்தை பார்த்தத உங்க ஜனாமா பாத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும். பரவாயில்ல ஆண்டி, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அதனால ஒரு கஷ்டமும் இல்ல தமிழ். குடும்பத்துக்காக ஒரு நல்ல விஷயம் தானே பண்றோம். கடவுளுக்கு தெரியும், அதனால கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஓ அப்படியா? யா ஓகே சார், நான் ஜனாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யா ஓகே சார். ஜனாமா, நம்ம மினிஸ்டர் இருக்கார்ல, அவரோட டாட்டருக்கு கல்யாணமா? ஆமா, என்கிட்டயும் சொன்னாரு. நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நாம அவரோட வீட்டு கல்யாணத்துக்கு சமைக்க முடியுமான்னு கேக்குறாரு ஜனமா. ஜானு, இது நல்ல ஆஃபர் தானே. மினிஸ்டர் வீட்டு கல்யாணம் அசத்திடலாம். உனக்கு தான் இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே ஜானு. இல்ல கண்ணா, இதுக்கு முன்னாடி கேட்டரிங் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப கொஞ்ச நாளா அத மொத்தமா விட்டுட்டோம். நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதை தாண்டி நிறைய வேலையும் இருக்கு. இருக்கட்டும் ஜானு, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம எடுத்து பண்ணலாம்ல. மினிஸ்டரும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு ஜனாமா. அவர் உங்களோட சமையலுக்கு பெரிய ஃபேனா இருக்காரு. ஆமா, அவர் கல்யாணத்துக்கு நாம தான் கேட்டரிங் பண்ணோம். அதான் அப்படி சொல்றாரு. ஜனா ஃபுட்ஸ்னா சாப்பாடு பத்தி கவலையே இல்லாம இருக்கலாம்னு சொன்னாரு.
ஜானு ரொம்ப யோசிக்காத ஜானு, ஒத்துக்கோ. 1000 பேருக்கு மேல வருவாங்க. நம்ம கேட்டரிங் பத்தி டிவி சேனல், சோஷியல் மீடியா அப்படி இப்படி நிறைய பேசுவாங்க, ட்ரெண்டிங் ஆகும். அது நம்ம கம்பெனிக்கு பெரிய மாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் தானே? சரி, எத்தனை பேருக்கு சமைக்கணும்? 5000 பேருக்குமா? வாவ். 2 நாள் கல்யாணம். சரி, நல்ல டைம் எடுத்து ப்ராப்பரா பிளான் பண்ணி செய்யுங்க. செஃப்ஸ் எல்லாரையும் வேலைக்கு எடுத்துக்கோங்க. நம்மளோட செஃப்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ண சொல்லுங்க. ம்? ம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தையும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணும். இது நமக்கு பெரிய பேரா இருக்கணும். ம்? மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துல சிஎம்ல இருந்து அங்க சாப்பிட வர அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் நம்ம சாப்பாட்டை பத்தி பேசணும். யாரும் ஒரு சின்ன குறை கூட சொல்லிடக்கூடாது. ம். ஜானு, நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் சேர்ந்தாலே சக்சஸ் தான். வேற என்ன? என்ன தமிழ், ஏதோ பெரிய கால்குலேஷன் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமா சிபி சார், மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துல மெனு என்ன போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களே கொடுத்துருப்பாங்களே. இல்ல, நீங்களே ஒரு நல்ல மெனுவா பண்ணுங்கன்னு நம்ம விருப்பத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஓ, அவங்க கொடுத்திருந்தா கூட நமக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். இப்ப நம்ம தலைய போட்டு உடைச்சுக்கிற மாதிரி இருக்கு. அது கூட ம். தமிழ், அதான் கிளியரா இருக்கே, எல்லாமே ரிச்சான டிஷ்ஷா இருக்கே. இதுக்கு மேல என்ன வேணும்? இது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமான்னு தெரியலையே. இருக்கும் தமிழ். நான் அதுல ஒரு கடைசியா டிஷ் போட்டிருக்கேன்ல, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கூகுள் கூட பண்ணி பார்த்தேன். புதுசா லான்ச் பண்ணிருக்கிற டிஷ். நிறைய பேரு சோஷியல் மீடியால அத பாசிட்டிவா சொல்லிருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுனால இந்த டிஷ் நான் சேர்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாவ், இது செம்ம டிஷ் ஆச்சே. இது ஒர்க் அவுட் ஆகுமா? அதுல உனக்கு என்ன டவுட்? வா, என் கூட வா. நீ வா, சொல்றேன். எங்க? ஷோ சிபி சார், வா, வா, என்ன வா. விஷயம்னு சொல்லுங்க. சொல்றேன். எதுக்கு சிபி தமிழை கையை பிடிச்சி எடுத்துட்டு போறான்?